ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியலி நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியனோட குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி தைரியமாக கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் குமார் கூட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இங்கே வந்து இறங்குவாங்க அப்படின்னு நம்ம சரவணன் பயங்கர கோவத்தில் பார்த்துட்ருக்காரு. அதே மாதிரி இவங்களுமே கொஞ்சம் கூட ஷையாக ஃபீல் பண்ணவே இல்லை. எப்படியும் மயிலை அந்த வீட்டில் தான் வாழ வைக்கணும் அப்படின்னு பாக்கியம் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைய இந்த வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி என்ன இவங்களுக்கு ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து அதை நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கூட வசதி இல்லைன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எதுக்கு அவங்க குழந்தை பெற்றுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் மயில் விஷயத்தில் அவங்க எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு தான் பார்க்குறாங்களே தவிர முக்கியமாக மயிலோட அப்பா அப்படி தான் இருக்காரு. அவர் மயிலோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கூட யோசிக்காம பாண்டியனோட குடும்பத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கடையில் பணத்தை திருடினாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க நல்லதுன்னு பார்த்தா எதுவுமே பண்ணினதில்லை. அந்த குடும்பத்திலேருந்து மயில் சந்தோஷமாக வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்காம நிறைய குடைச்சல் கொடுத்தாங்க. மயிலுக்கு தப்பாக சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்தில் அவங்களையும் வாழ விடாமல் பண்ணி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்தோட எதிரி குடும்பம் இவங்க கிட்ட போய் நம்ம சம்மந்தம் வைக்கிறோமே, பெரிய பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கூட யோசிக்காம நம்ம பாக்கியம் இந்த மாதிரி எல்லாம் காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. பழனிக்கு இது எல்லாமே புரியுது. பிளஸ் சரவணன் இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை வரும், அதனால மச்சான் கோவப்படுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து சரவணன் கிட்ட பேசுறாரு. சரவணா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல, கிளம்பு மாப்பிள்ள, நீ கடைக்கு போ, எதுவா இருந்தாலும் நீ கடையில போயிரு, அதுதான் சரியா இருக்கும். இங்க இவங்க வேணும்னே ஏதாவது பேசி உரண்டை இழுப்பாங்க. இங்க உனக்கு ஆகாத குடும்பம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீ எங்க எல்லாரை விட அதிகமா கோவப்படுவ. எனக்கே இதெல்லாம் சகிக்கல மாப்பிள்ள, என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன இருந்தாலும் என் பையனுக்கு ஒரு நல்லதுன்னா நீங்க யாரும் நிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு என் சின்ன அண்ணன். நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக மட்டும்தான் நிக்கிறேன். சத்தியமா சொல்றேன், நீ என்ன மனநிலைமையில இருக்கியோ அதே மனநிலைமையில தான் நானும் இருக்கேன். ஆனா இருக்க வேண்டிய கட்டாயம், அதனாலதான் இருக்கேன். நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்க மாப்பிள்ள, நீங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல, நீ கிளம்பு அப்படின்றாங்க. இல்ல மாமா, அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு பாக்குறேன். அவங்க ஏதாவது பேசட்டும் என் குடும்பத்தை பத்தி, அப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி சரவணன் வந்து இன்னைக்கு நான் கடைக்கு போகாம இங்கதான் இருக்க போறேன்னு மச்சான் ஃபோன் பண்ணி கேட்டா என்னடா சொல்லுவ, நீ போ மாப்பிள்ள அப்படின்றாங்க. இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சரவணன் வெளியே அந்த திண்ண வேலையை உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் இவன் இப்படி பண்றான், ஏன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பழனி வந்து ஒரு மாதிரி குழப்பத்தோடவே உள்ள போறாரு. அங்க சுடருக்கு ராஜ மரியாதை. அதே நேரத்துல சித்தப்பான்னு பழனிய நம்ம மயில கூப்பிடும் போது பழனி கொஞ்சம் கூட சட்டை பண்றதே இல்லை. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நம்ம சக்திவேல் இருந்துட்டு, யாரம்மா சித்தப்பான்னு கூப்பிடுற அப்படின்னு மயிலுக்கிட்ட கேட்குறாங்க. பழனி சித்தப்பாவை தான், அவர் தான் காது கேட்காத மாதிரியே இருக்காரு, அவர் மேல கோவமா இருக்காரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. உடனே சக்திவேல் பயங்கரமாக சிரிக்கிறாரு. எது இவர் இப்படி சிரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பழனியும் குழப்பமாக பார்க்குறாங்க, தங்கமயிலும் குழப்பமாக பார்க்குறாங்க. இப்போது தங்கமயில் கிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா இவன் தங்கச்சியை இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகுது, அதாவது ஏன் மருமகளாக ஆக போகிறா, நான் வந்து உனக்கு மாமா முறை ஆச்சு, அப்புறம் எப்படிம்மா என் தம்பி உனக்கு மாமா முறை ஆகுவான் அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே நான் ஒரு மாதிரியாக இருக்குது மயிலுக்கு. பாக்கி இருந்துட்டு அதானே அப்படின்னு சிரிக்கிறாங்க. மா அப்படின்னு சொல்லி காட்டு பார்க்குறாங்க மயில். இத்தனை நாளாக கிட்டத்தட்ட 2.5 வருஷமா சித்தப்பான்னு கூப்பிட்ட ஒரு மனுஷனை மாமானு கூப்பிட சொல்றீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. இனிமே அதுதான் முறை, நீ தான் அந்த வீட்டுல வாழல, தங்க மாதிரி ஒரு பிள்ளைய பேருக்கு ஏத்த மாதிரியே நீ தங்கமான பிள்ளை தான், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் 2 வருஷம் வாழ்ந்துட்டு உன்னை கைவிட்டானே அந்த குடும்பத்தை பத்தியாமா நீ யோசிக்கிற, இனிமே அந்த குடும்பத்திலுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்றாங்க. ஆனா நம்ம மயிலுக்கு இவங்களால நடந்த விஷயங்கள் எல்லாம் மறந்தா போச்சு. அவ்வளவு ஏன் நம்ம பாக்கியத்தோட குடும்பம் இவங்க மேல, அதாவது பாண்டியன் குடும்பத்து மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப கூட அவங்க தங்கச்சி குடும்பம்னு சொல்லி அவங்களுக்காக தான் இவங்க எல்லாரும் வந்து நின்னாங்க. அதை கூட யோசிக்காம இப்படி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி மயிலுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. நம்ம குடும்பத்தை பார்த்தாலே இவங்களுக்கு ஆகாது, அதுவும் ஏழை அசிங்கப்படுத்துவாங்க. இப்போ என்னடானா நம்ம குடும்பத்துல சம்மந்தம் வைக்கணும்னு பேசுறாங்க, அதுவும் இந்த வீட்டோட ஒரே வாரிசான குமாருக்கு. இப்போ இவ்வளோ பெரிய முடிவை இவங்க எடுக்கிறதுக்கு காரணம்னா அதுக்கு பின்னாடி வெறும் பெரிய ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குன்னு மயில் யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம பாக்கியம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 2வது பொண்ணையும் நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது மட்டும்தான். அது முறை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி கூட அவங்க பெருசா கவலைப்படலை. அது அவங்களோட நடவடிக்கையிலேயே தெரியுது. மயிலு இப்போ எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க, பெரிய பிள்ளையோட வாழ்க்கையை பத்தி எதுவும் பேச வேண்டாம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல என் பிள்ளைய வச்சு வாழ மாட்டேன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க, அது வேற கதை. ஆனா அதை பத்தி இங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா
முத்துவேல் வந்து யார்கிட்டயும், அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட யார்கிட்டயும் பேசாம ஒரு மாதிரி வெறப்பா நிற்கிறாரு. அப்போ நம்ம பாக்கியம் வேணும்னே போய் பேசுறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்படி கேட்கும்போதே முத்துவேலுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சும்மாங்காட்டிக்கு தலையாட்டுறாரு, நல்லா இருக்கேன் அப்படின்னு. இந்த குடும்பத்துல எங்களுக்கு சம்மந்தம் வைக்கிறதுக்கு ஒரு கொடுப்பனை கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட பெரிய மனசு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லா முடிவுமே சக்தியோடது. எது பேசுறதா இருந்தாலும் நீங்க அவன்கிட்ட பேசிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. இந்த வீட்டுக்கு மூத்தவனா வந்து நின்றுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இதை பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளிச்சமா சொல்லிடுறாரு. இதை கேட்டு பாக்கியத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன இந்த வீட்டில் யாருமே விருப்பம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க, நிஜமாவே இவங்களுக்கெல்லாம் விருப்பம் இருக்கா இல்லையா, இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இதை பண்றாரு, ஒருவேளை மயிலு சொல்ற மாதிரி இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும், வேற எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் நம்ம பிள்ளைய கேட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு. அப்போ மயிலை தனியா கூப்பிட்டு போய் எனக்கு என்னமோ பயமா இருக்குது, இவங்க என்னடான்னா கொஞ்சம் கூட நம்மள சட்டை பண்ணவே மாட்டேங்கிறாங்க, அந்த சக்திவேலும் குமாரும் தவிர மற்ற யாருமே நம்ம கிட்ட மரியாதையே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ பொத்தாம் பொதுவா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. மா இதை பத்தியெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லாத, இது ராஜியோட அப்பா குடும்பம், அப்படி இருக்கும்போது இவங்க எனக்கு சித்தப்பா முறை, இந்த வீடு எனக்கு சம்மந்தி குடும்பம் கிடையாது, அம்மா வீடு மாதிரி தான். அவங்க கூட போய் உங்களுக்கு அவங்க பங்காளி முறை வேணும், அவங்க வீட்டில் சம்மந்தம் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்றாங்க. நீ தான் அந்த வீட்டில் வாழலை இல்லை மயிலு அப்படின்றாங்க. இப்போ என்னம்மா அந்த வீட்டில் தான் நான் வாழ போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் தான் இந்த நிச்சயத்தை நிறுத்துவியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி மட்டும் நீ சொல்லிடு, என்ன நடந்தாலும் நான் என் புருஷன் கூட தான் வாழ போகிறேன், இந்த வீட்டில் நீ நிச்சயம் பண்ணாதன்னு சொல்லு, நான் கேட்குறேன். நீ அவர் கூட வாழவும் மாட்டேன்னு சொல்லிட்டேன், சுடருக்கு வந்த இந்த இவ்வளோ பெரிய சம்மந்தத்தையும் வேண்டான்னு சொன்னால் நான் எப்படி சொல்லு, ரெண்டில் ஏதாவது ஒரு பொண்ணாவது நல்லா வாழணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா அப்படின்னு பாக்கியம் பேசுறாங்க. நான் சொல்றத கேளுமா, தயவு செஞ்சு கேளு, காசு பணம் தான் வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அந்த முடிவுல இருந்து வெளியே வா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இந்த நிச்சயத்தை நீயே நிறுத்திடுமா அப்படின்றாங்க. அட உங்ககிட்ட நான் என்ன கேட்க வந்தேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, வா எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அதுவும் நம்ம முத்துவேல் வந்து ஜுவல் எடுக்க சொல்லியிருந்தாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கப்பல் ட்ரிங்க் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் நிற்க வச்சு முகூர்த்த பத்திரிக்கை வாசிச்சிடலாமா அப்படின்னு. அதை வாசிக்கும்போது அடுத்த வாரத்துல கல்யாணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பத்திரிகையை வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட கேட்குறாங்க. என்ன சம்பந்தி, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கல்யாணம்னு சொல்லியிருக்கீங்க, அது எப்படி முடியும், அதுக்குள்ளே எங்களால் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண முடியாதே அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, அதான் நான் ஏற்கனவே சொன்னல, அதுபடி தான் நடந்துப்பேன். எப்படி இருந்தாலும் கல்யாணத்தில் எல்லா செலவையும் நான் தான் பார்க்க போகிறேன், கல்யாணமும் இங்கே தான் நடக்க போகுது, நல்ல பெரிய ஒரு மண்டபத்தில் ஜாம்னு நடத்தினாலும் சரி, கோவிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வீட்டிலேயே சிம்பிளாக கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்தில் ரிசப்ஷன் வச்சுக்கிட்டாலும் சரி, அது எல்லாத்தையும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் டேட் மட்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த கல்யாணம் நடந்தாகணுங்கிறது தான், அதுக்குள்ளே குமாருக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொந்தக்காரங்கள்லாம் வேற ஆளுக்கு ஒரு மாதிரி ஒன்று பேசிக்கிறாங்க. இப்போது சரி ஓகே, அவரே எல்லா செலவையும் பார்த்துக்கிறேன்னு ஏற்கனவே சொன்ன அதே முடிவில் தான் இப்பயும் இருக்காரு. நமக்கு ₹1 செலவில்லை, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தால் போதும், தள்ளி போகிறத விட முன்னாடியே நடந்தால் சந்தோஷம் தானேன்னு யோசிச்சுட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக முகூர்த்த பத்திரிகையை வாசிச்சுட்டு ரெண்டு பேரும் தட்டை மாற்றிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சுடரோட முகத்தில் சிரிப்பே இல்லை. நம்ம மாறி கேட்குறாங்க, என்னம்மா நீ சிரிக்கவே மாட்டேங்கிற, ரொம்ப சோகமாக இருக்க, உங்கள் வீட்டில் ஏதாவது உன்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்காங்களா, எதுவாக இருந்தாலும் சொல்லிடுமா அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சுடர் வந்து பொய் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிறது தான் விஷயமே. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு மற்றவங்க எல்லாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க, சரி அந்த மயிலுக்கு கூட அறிவு இருக்காதா, என்ன இருந்தாலும் தங்கச்சி முறையாச்சு சுடர், அவனுக்கு அந்த வீட்டில் போய் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பழனி வராரு. பழனி வரும்போது இந்த விஷயத்தை பற்றி கேட்கவும் செய்கிறாரு. மயிலுக்காச்சு தெரிய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி, ஏன்பா நீ தான் மயிலு கூட வாழலைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் அவங்க என்ன பண்ணா என்ன, உனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேருக்கும், அதாவது உங்கள் ரெண்டு பேருக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்புறம் எப்படி குடும்பத்தோட உறவுகளை வச்சு அவங்க கணக்கு போடுவாங்க, அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க, விடு சரவணா, நீ கடைக்கு போன சொன்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அங்க வந்து சக்தி அவங்கள வழி அனுப்புறதுக்காக வராங்க. அதாவது நிச்சயம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க வெளியே வரும்போது நம்ம சரவணன் வந்து பயங்கர கோபமா மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி சரவணன் போய் நம்ம மயிலு கிட்ட பேசுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லையா, இந்த வீட்டில் வாக்குப்பட்டு 2 வருஷம் வாழ்ந்த, இப்போ இந்த வீட்டில் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லியிருக்கியே, கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம், எப்படி இந்த வீட்டில் உன்னால் கூச்சம் இல்லாமல் உள்ளே நுழைய முடியுது, எப்படி இந்த வாசலில் வந்து நிற்க முடியுது, எவ்வளோ அவமானப்பட்டு போனீங்க இங்கேருந்து அப்படின்லாம் சொல்லி ஏதேதோ பேசுகிறாங்க.
இங்கே பாருப்பா, நீ தேவையில்லாமல்லாம் பேசிட்டு இருக்காத. இது என் 2வது பொண்ணோட நிச்சயதார்த்தம். இவளுக்கு இங்கே தான் கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்கிறோம். இதில் தலையிட நீ யாரு? நீ என்ன எங்கள் வீட்டு மாப்பிள்ளையா? எப்படியும் நீ என் பொண்ணு கூட வாழ போகிறதில்லன்னு சொல்லியாச்சுல அப்படின்றாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேற விஷயம் புரியுது. சக்திக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. டே குமார், இந்த விஷயத்த இப்படியே முடிக்கணும். அவங்ககிட்ட போய் ஏதாவது பேசி அங்கேருந்து அனுப்பிவிடு. பாரு, சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேவையில்லாத குழப்பம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ குமார் உள்ள நுழைஞ்சு, ஹே இங்கே எதுக்கு அதாவது எனக்கு பொண்ணு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன இருந்தாலும் இனிமேல் அது என் குடும்பம், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அவகிட்ட நீ ஏன்டா பேசணும் அப்படின்னு கேட்குறாரு நம்ம குமார். அவகிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றாங்க. மயில ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நாங்கள் இன்னும் விவாகரத்து பண்ணிடல, விவாகரத்து கொடுக்க போகிறோன்னு பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். இன்னும் விவாகரத்து எங்கள் 2 பேர் கைக்கும் கிடைக்கல. இப்போ சட்டப்படி அவன் என் பொண்டாட்டி தான். அவகிட்ட பேசுகிற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு, நான் பேசுவேன், நீ போடா அப்படின்னு தள்ளி விடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி குழப்பமாக பார்க்குறாங்க. அது எப்படி தங்கச்சியும் ஒரே வீட்டில் அண்ணனும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுக்க முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி குழப்பமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியத்துக்கு அசிங்கமாக இருக்குது. இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்றாங்க மயில். இப்போ சரவணன் இருந்துட்டு, ஹேய் பதில் சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற? இப்படி ஏதாவது பண்ணனா நீ என் கூட வந்து வாழுன்னு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு நினைப்பா? இல்லை எப்படியும் இவன் கூட தான் நம்ம சேர்ந்து வாழ போகிறது இல்லையே, தங்கச்சி லைஃப் ஆச்சு நல்லா இருக்கட்டும்னு சொல்லி பெரிய இடம்னு ஏமாத்தலான்னு உள்ள நுழையிறீங்களா? ஏண்டா உனக்கெல்லாம் ஊர் உலகத்தில் வேற பொண்ணே கிடைக்கலையா அப்படின்னு குமாரை வேற கேட்குறாங்க. சுடருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு. உடனே என்னடா பேசுகிற, எதுக்குடா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு. ஆமாம், உனக்கு ஊரில் எங்கேயும் பொண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக போயும் இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிற அப்படின்னு சரவணன் சொல்ல, குமாருக்கும் வந்து சட்டையை பிடிச்சிடுறாரு. என்னடா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, அதான் நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆக போகுது, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிஞ்சா வந்து வலிச்சு சாப்பிட்டுட்டு போ, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே நின்று பேசிட்டு இருக்கிற, போடா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட கரெக்டாக பாண்டியன் வராரு. டேய் சரவணா, என்ன நடக்குதுங்க? எதுக்கு கடைக்கு வராமல் இங்கே வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, உனக்கு என்னடா இங்கே வேலைன்னு? நானும் எவ்வளவோ சொன்ன மச்சான், கேட்க மாட்டேங்கிறான் சரவணன். அவனை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு பழனி சொல்கிறாரு. ஆமாம் கூட்டிகிட்டு போயிடுங்க, என் கையால் அடி வாங்கிது சாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி குமார் ஓவராக கெத்தாக பேசிக்கிட்டு இருக்க பாண்டியன் அதையும் பொறுத்துக்கிறாரு. கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாமல் ஒரு பொம்பளை புள்ளியை கல்யாணம் பண்ணி போய் 2 வருஷம் வாழ்வாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா, அதுக்கப்புறமா வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிவாங்களாம். அதுவும் டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு. அதான் டிவோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்னடா இங்கே வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, மானம் கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி குமார் ஒரு வார்த்தை சொல்ல பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது. ஏற்கனவே அரசு விஷயம் தேவையில்லாம அடி வாங்கினாரு நம்ம குமார். இப்போ மறுபடியும் பாண்டியன் ஓடி வந்து நெஞ்சிலே எட்டி மிதிக்கிறாரு. யார மானம் கெட்டவங்கன்னு சொல்ற? யாரடா சொல்ற? தங்கச்சி முறையாச்சு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூச்சமே இல்லாம ஊரை கூட்டி நிச்சயம் பண்றான். அப்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நீயும் மாலை மாத்தி மோதிரம் மாத்தி வந்து நிக்கிற, நீ எல்லாம் மான மரியாதையை பத்தி பேசுறியாடா அப்படின்னு கேக்குறாங்க. அதான் விவாகரத்து ஆக போகுதுல்ல அப்படின்றாரு சக்தி. விவாகரத்து ஆகதானே போகுது, ஆயிடல. என்ன இருந்தாலும் எங்க வீட்டு வாரிசு, அந்த பிள்ளை வயத்துல வளருது. எப்படிரா அந்த குழந்தையோட உறவை முறிச்சு விட முடியும் உங்களால? எப்படிரா? இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கடா பாப்போம் அப்படின்றாரு பாண்டியன். இது எதுவுமே தேவையில்லாத டாக். என்ன கேட்டா, இந்த கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ, ஆனா நம்ம மயிலு விஷயத்துல இவ்வளோ பேச வேண்டியதில்லை. சரவணனுக்கு சுத்தமா பிடிக்கல, மயிலு விஷயத்துல தலையிடவே கூடாது, மயிலு நீ லைஃப்ல இல்லவே இல்லைன்னு சொல்றவரு எதுக்காக போய் அந்த குடும்பத்துல குமார் கல்யாணம் பண்ணா என்ன, அவர் தூக்கில தொங்குனா என்ன? இவரை பொறுத்த வரைக்கும் மயிலோட குடும்பத்தை கை கழுவி விடணும். அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு யோசிக்க முடியாது இல்ல. இவர் போய் பேசினதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. முத்துவேலும் சரி, நம்ம பாண்டியனும் சரி, இந்த விஷயத்துல விருப்பமே இல்லாமல் இருந்தாலும் வேற என்ன பண்றது, நமக்கு என்ன போனதுன்னு விலகி நிற்கிறாங்க. ஆனா நம்ம குமாரோ சரவணனோ இந்த விஷயத்த பெருசு பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எந்த இடத்துலையுமே நம்ம மயிலை வேண்டாம் அப்படின்னு நம்ம சரவணன் முடிவு பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் மயில் என்ன இருந்தாலும் நம்ம ஒய்ஃபு அப்படின்னும் அந்த குழந்தைக்காகவோ மயிலை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து அந்த குடும்பத்தில் தான் நீ பொண்ணு எடுக்கணுமா அப்படி இப்படின்னு பேசுகிறாருங்கிறது தான் யாருக்கும் புரியல. சொந்தக்காரங்க எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சக்தி கிட்ட. ஏன்பா அந்த வீட்டில் பொண்ணு கொடுத்துருக்காங்க, என்னதான் வாழை வெட்டியாக வந்துட்டாலும் அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்கிறதாவும் அந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு அவங்களும் உரிமையாக சொல்கிறாங்கன்னா அப்புறம் எப்படிப்பா இந்த வீட்டுக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரீங்க? முறையே இல்லையே. இது எந்த விதத்தில் முறை? உங்கள் பையனுக்கு ஊரெல்லாம் பொண்ணு தேடி கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் ஏதோ ஒரு வழியாக இந்த பொண்ணாச்சு கிடைச்சிச்சேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறீங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. உண்மையா சக்தி அப்படின்னு எல்லாரும் சக்தியை கேட்குறாங்க. அண்ணே இந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ணி விடுங்கண்ணே அப்படின்னு சக்தி முத்துக்கிட்ட கேட்க, நான் என்ன பண்ண முடியும் சக்தி, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வேண்டான்னு சொன்னேன், நீ கேட்கல. முறை இருந்திருந்தா பரவாயில்ல,
அந்த பொண்ணு பிச்சைக்காரியாக இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். நீ முறையை கூட கன்சிடர் பண்ணாமல் இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டியே, நான் என்ன பண்ண முடியும், கேட்குறவங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிச்சயமாவது நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கல்யாணத்துக்குள்ளே யார் யார் என்ன பேசுவாங்களோ, யார் இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்களோ தெரியல. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நிற்க போகுது. அது குமாரே கல்யாணத்தை வேண்டான்னு சொல்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.